நெல்லியடி பகுதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய விதுப்பகம், உணவகம் மற்றும் பலசரக்கு கடை என்பவற்றின் முகாமையாளர்களுக்கு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தினால் தண்டப்பணம் அறவிடப்பட்டுள்ளது. நெல்லியடி பொது சுகாதார பரிசோதகர் பிரபாகரனினால் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து வழக்கு விசாரணையின் போது நீதவானால் 30,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. சித்திரை புதுவருட பண்டிகை நாட்களில் பொது சுகாதார பரிசோதகர் குழுவினரால் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது குறித்து சுகாதார சீர்கேடுகள் கண்டறியப்பட்டன. இதன்போது முகச்சவரம் செய்யாமை, முகக்கவசம், மேலங்கி, கையுறை என்பவற்றை அணியாது உணவினை கையாண்டமை, அழுக்கு படிந்த தரையில் உணவுகளை வைத்திருந்தமை ஆகிய சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகம் ஒன்றின் முகாமையாளருக்கு 10,000 ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்பட்டது. இதேபோன்று சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய விதுப்பகத்தின் முகாமையாளருக்கும் 10,000 ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்பட்டது. அத்துடன் எலியேச்சங்கள் மற்றும் அழுக்கான இடங்களில் உணவுப் பொருட்களை வைத்திருந்தமை உறுதி செய்யப்பட்ட பலசரக்கு கடை முகாமையாளருக்கு 10,000 ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்பட்டது. இதேவேளை சுகாதார விதிமீறல்களுடன் இயங்கிய மேலும் ஒரு பலசரக்கு கடைக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் குறித்த கடை முகாமையாளர் மன்றில் சமூகம் அளிக்காததை அடுத்து குறித்த வழக்கினை வரும் ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.